ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லவ் பெட் 18 ஒரு சைனீஸ் மூவி தான், அது ஹைஸ்கூல் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா கொஞ்சம் நல்லா ஃபீல் குட்டாக இருக்கும். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேர் வந்து சென். நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரொம்பவே மூட் ஆஃபாக இருக்குது இந்த அப்படின்ட்டு நம்ம ஒரு ப்ளாகர் காமிச்சு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல, உடனே நான் போக முடியாது. நம்ம ஹீரோ மேலே சாய நம்ம ஹீரோ வந்து தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு நம்ம ஹீரோ இங்கிட்டு காட்டுறோம். நம்ம ஹீரோயின் இவங்க பேர் வந்து லியா. இவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு போகிறதுக்காக இவர் ரொம்ப ப்ரிப்பேராக படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெயிலில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் வருது அம்மாவுக்கு. அது அம்மா சொல்லலான்னு போகும்போது அவங்க அம்மா வந்து நல்லா மேக்கப் பண்ணிட்டு இங்கே போக ரெடி பண்ணியிருக்காங்க. சரி நம்மளே பார்க்கலான்ட்டு அந்த மெசேஜ் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஷாக்கான மாதிரி தெரியுது. நம்ம அம்மா ஒன்று டிப் டாப்பாக ரெடி பண்ணிட்டு வேற எங்கேயோ யாரையும் பார்க்க போகிறாங்க. இப்படி நம்ம ஹீரோனை காட்டினா நம்ம ஹீரோயின் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து நின்றுக்கிட்டு திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, டக்குன்னு ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலேருந்து எந்திரிக்கத்தை காட்டுறாங்க. இங்கிட்ட அப்படியே எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஃபிசிக்கலாக சேலஞ்சாக இருப்பாங்களே அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துருக்கு போது அங்கே தான் நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து மூச்செல்லாம் வாங்குது. அப்படி இருந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அந்த காலேஜ் போகிறேன் இந்த காலேஜ் போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, நம்ம ஹீரோயின் தான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டால, அவள் காலேஜ் வர முடியாது, அவளை பேசாத, அவளுக்கு ஹர்ட் ஆகுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஏற்கனவே ஹர்ட் ஆகி தான் இருக்குது. அப்படி இருந்து ஹர்ட் ஆகலன்னு சொல்லும்போது நம்ம அங்கே வந்து ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா, நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லை சென்னு வந்து எக்ஸாமே எழுதலையா, ஒரு ஓல்டு லேடி கூட சுற்றிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஒரு ஓல்டு லேடி கூட சுற்றிக்கிட்டு இருக்கானா, அதனால தான் அவன் எக்ஸாம் எழுத வரலன்னு சொல்லப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவன்ட்டு ஃபேஸ்புக் ஐடியெலாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டை காட்டும்போது நம்ம ஹீரோன்ட்டு அம்மாவும் அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன்ட்டு அப்பா வந்து ஏமா வெயிலில் உட்காந்துருக்க உள்ளுக்கு வந்து உட்காந்து நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு வரும்போது ஏன் ஸ்விம்மிங் பூல் வந்து நம்ம அப்பா கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம் எல்லாத்தையும் செய்யக்கூடாதுன்னு பார்க்கத்தான், எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்பா வந்து பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல அவள் எக்ஸாம் எழுதாமலே இருக்கா அப்படின்னு நம்ம இப்போ எக்ஸாம் எழுதாமல் காலேஜ் போகாமல் திரும்ப அதே மாதிரி ஸ்கூலில் பற்றி படிக்க போகிறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்பா வந்து நீ இப்படி ப்ரெஷர் பண்ணுறதுனால தான் அவளுக்கு எக்ஸாம் எழுத முடியல, இப்படி ப்ரெஷர் பண்ண அவள் எப்படி எக்ஸாம் எழுதுவா அப்படின்னு சொல்லி அவங்க இடையில ரெண்டு சண்டை போட்டுருக்காங்க. இது டெய்லி நடக்கிறது போல. இப்போ நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு அவங்க கிட்ட போய்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு பெண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணி என்னை ஏமாற்றிட்டான், அதனால தான் என்னால் எக்ஸாம் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே செம்ம ஷாக்கு. அப்போ நான் அப்பா வந்து பொண்ணு டேட் பண்ணுறது கூட பார்க்காம ஒன்று என்ன பண்ணிட்டுருக்கான்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனை தனியாக கூட்டிகிட்டு வந்து இப்போ நீ பெட்டர் ஃபீல் பண்ணுறியா, இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் நம்ம கேட்கும்போது நம்ம ஹீரோன் ஆமாம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணுட்டி எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோனை உள்ளுக்கு அனுப்ப பார்க்குறாரு நைஸாக. ஆனால் நம்ம ஹீரோயின் அம்மா வந்து டக்குன்னு பிடிச்சிட்டு யார் அந்த பையன் யார் நீ லவ் பண்ணேன்னு நம்ம ஹீரோனுக்கு ப்ரெஷர் பண்ணும்போது அவன் என் கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ்மேட்டுக்கு பேர் இல்லையா, இப்போ நீ சொல்லாட்டி நானே செக் பண்ணுவேன்ட்டு நம்ம ஹீரோயின் ஃபோனெல்லாம் வாங்குறாங்க. ஃபோனை வாங்கி அவங்கள பாஸ்வேர்ட்லாம் போட்டு செக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அப்பா சொல்கிறாங்க பொண்ணுட்டு ஃபோனை பாஸ்வேர்ட்லாம் வாங்கி செக் பண்ணாத அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லும்போது அப்போ நம்ம விடாமல் செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நான் லவ் பண்ணுறேன் என் பேர் சென்னு போதுமான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கும் போல். இப்போ அவங்கள வந்து ஏர்போர்ட்டில் வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நம்ம வீச்சேட்டில் வந்து பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இப்படிலாம் பண்ணாத, நான் வந்து உன்னை அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் வீச்சேட் அக்கௌண்ட்டை வந்து நான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் என்ன செஞ்சு தெரியாமல் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவங்களுக்கு என்ன செஞ்சு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் மிஸ்ஸுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமில் இப்படி டேட் பண்ணி பிரேக்கப் பண்ணால் தான் இப்படி சொல்கிறாங்கன்ட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. அப்படியே கிளாஸை காமிச்சா அந்த மிஸ் வந்து ரக்குன்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து லியா எலும்பு சென் எலும்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுப்பாட்டி உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா, இவங்ககிட்ட பேர்த்து ஏன் திரும்ப நிற்க வச்சேன், இவங்க ரெண்டு பேரும் போன செமஸ்டரில் வந்து லவ் பண்ணி அதில் பிரேக்கப் பண்ணனால தான் இப்போ இந்த கிளாஸ் வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஃபெயில் ஆனால தான் இப்போ ஜூனியர் கிளாஸ் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோக்குனா ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வந்து கொரியன் ஹீரோயின் நினைப்பு, இவன் வந்து ப்ளே பாய்ன்னு நினைப்பு, இவன் வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறனால தான் இவன் வந்து எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ் நாங்களாம் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லும் வரும்போது நாங்கள் பேச்சுக்கே இடமில்ல லியா நீ வேறு பெஞ்சுக்கு மாறிக்கேன்னு நம்ம ஹீரோன்ட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ க்ராஸ் பண்ணி தான் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பிளாக் பண்ணிட்டு நான் அவன்ட்டு கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது எல்லாரும் ஒவ்வொன்று சுத்த போட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ அந்த மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இருக்கும்போது நீ கிளாஸ் இப்படி பண்ணுறியான்னு சொல்லும்போது அந்த நம்ம ஹீரோ என்ன உண்மை சொல்ல முடியாமல் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க எல்லாரும் முடியும். இப்போ அவங்க பாட்டு நடத்திட்டு போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட பேச வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ திரும்ப அந்த கிளாஸ்மேட்டில் என்ன செய்றாங்கன்னா ஊன்னு சுத்த போட்டு அவங்க லவ்வை வந்து
இவங்க லவ் பண்ணுற ரெண்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேன்டீனில் உட்காந்து சாப்பிடும்போது நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு தயவுசெய்து தப்பான்னு வச்சுக்காத, நான் வந்து பேசணும், நான் வந்து கேட்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதை கேட்காம அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. எங்கே போனாலும் நம்ம ஹீரோனை ஃபோனை பண்ணி தான் இருக்காங்க. பாத்ரூம் நம்ம ஹீரோயின் லைனில் நின்றுருக்கும் போதும் நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு டக்குன்னு டாய்லெட் ஓடிடுறாங்க. அவரும் நைட் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்காங்க. நைட் கிளாஸில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து சிரிச்ச ஸ்மைலோடு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோயின் வந்து நான் கிளம்புறேன்ட்டு பேக்கெலாம் ரெடி பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பெண்ணுக்கு ஒருத்தையும் ஓடி வந்து வர மாதிரி தெரியுது. யார் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஒரு வேறு பையன், நம்ம ஹீரோ இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இல்லை நம்ம ஹீரோயின் நினச்சி திரும்பும்போது நம்ம ஹீரோ வந்து நின்றுருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எதுக்கு நீ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்குறாருன்னா, நீ எதுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எக்ஸாம் ஃபெயில் ஆனதுக்கு நான் தான் பொறுப்புன்னு நீ உங்கள் அம்மாட்ட சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் செம்ம ஷோக்கு, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது அப்போ நான் சரியாக கண்டுபிடிச்சிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ நான் சரியாக கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்கும்போது இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இல்லை நான் காலேருந்து யோசிச்சு கிடந்தேன் அப்போ நான் சரியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது இல்லை நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வந்து பேசணும்னு சொல்லும்போது நான் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது அப்போ எதுக்கு நீ அவங்க வந்து பேசணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கு அப்போ நான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. இதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அங்கே வந்து போக பார்க்கும்போது கொஞ்ச நேரம் நில்லு, அவள் அங்கே அத்தனை பேர் இருந்திருக்காங்க, நீ கிளாஸில் அத்தனை பேர் இருந்திருக்காங்க, அப்போ நீ ஏன் என்ன பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னேன், நான் அவ்வளோ அழகாக இருக்கேனா இல்லை நீ நான் உன்ட்டு க்ரஷ்ஷான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அங்கே வந்து போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாருன்னா க்ரஷ்ஷாக தான் சொல்லு, அந்த பொய்யை வந்து உண்மையாக மாற்றிடலான்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கத்திக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டை காமிச்சா நம்ம ஹீரோயின் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இன்றைக்கி நைட்டு பேசிக்கின்றது தான் அவங்க மிஸ் சொன்னாங்கன்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அது வந்து என்று சொன்னா ஆனால் இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொன்னேன்ட்டு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் வீச்சேட்டில் நம்பர் டெலிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஃபோனை காமிக்கிறாங்க. அதெல்லாம் வீச்சேட்டில் நம்பரே இல்லைம்மா பாருமான்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹீரோயின் அம்மாட்ட வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்லா சிரிச்சு பேசுகிற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க அப்பா எப்போம்மா வருவாருன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க உங்கள் அப்பா தான் நம்ம மேலே அக்கறை இல்லாமல் இருக்காரு, வேலை தான் இருக்காருன்ட்டு நம்ம ஹீரோயின் பேசும்போது நம்ம ஹீரோனுக்கு அப்புறமா ஸ்ட்ரைக் ஆகி இல்லை நான் படிக்க போகிறேன்ட்டு போயிட்டு அவங்க மொபைலை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து ஹாய் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை அக்செப்ட் பண்ணிக்கேன்ட்டு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கேன்ட்டு ஒரு ஐடி வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ண மாதிரி தெரில. அப்படியே கிரவுண்டை கட்டும்போது அவங்க பிடி பீரியட் போல் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பின்னுக்கு வந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன நினச்சாருன்னு தெரில, டக்குன்னு ஸ்லோவாக பின்னுக்கு போகும்போது யாண்ட ஃபாலோ பின்னுக்கு போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் நினச்சிருக்கும்போது எல்லாரும் ஓன்னு திரும்ப சத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வரதை பார்த்து அங்கே நிறைய கேர்ள்ஸ் வந்து நல்லா அழகான கப்பல் தண்ணி நல்லா க்யூட்டாக இருக்காங்க, என்ன செம்ம பொறாமல் இருக்குங்கள பார்க்கும்போதுன்ட்டு பேசிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்குன்னு நம்ம கோவன்ட்டு அங்கே வந்து ஸ்பீடாக முன்னுக்கு ஓட பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம முன்னுக்கு ஓடும்போது நம்ம ஹீரோவும் ஈடு கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோட்ட முன்னுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்பயும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் ஸ்பீடாக முன்னுக்கு ஓட நம்ம ஹீரோவும் முன்னுக்கு ஓடிக்கிட்டே வராங்க. இதில் பார்த்து எல்லா கிளாஸ்மேட்டு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு ஒரு இடத்துல நின்றுட்டு என்னால் முடியலாம் நிற்கும் போது நம்ம ஹீரோ என்ன செஞ்சுட்டாருன்னா அங்கே நின்றுட்டாரு. ஏன்னா முடியல கிளாஸ் ரூமுக்கு போகலாமா நம்ம ஹீரோன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வருது, லியா ஜென் 2 பேரும் ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்கன்ட்டு. மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் கமெண்ட் அடிக்கும்போது 2 பேருமே இப்போ வேறு வழி இல்லாமல் 2 பேருமே என்ன செய்கிறாங்கன்னா ஆஃபீஸ் ரூமில் நிற்கிறாங்க. அப்போ மிஸ் தான் கேட்குறாங்க இது வந்து பிடி பீரியட் என்ன சீசன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஹீரோட்ட கேட்குறாங்க நான் வந்து நான் ஓட தான் சொன்னேன் அவள் பின்னாடி ஓடப்பான்னு சொன்னப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லை மிஸ் நம்ம ஹீரோனை காப்பாற்றுக்காக இல்லை மிஸ் நான் எனக்கு அவளை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனை கேட்குறாங்க உங்கள் அம்மா வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க இவன் டார்ச்சர் பண்ணுறான்ட்டு நீலாம் பேசிட்டேன்னு நம்ம ஹீரோனை திட்டும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா இல்லை மிஸ் அவளை விட எனக்கு மனசு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த மிஸ் என்ன சொல்கிறாங்க நம்ம ஹீரோக்கு 2 பேர் லவ் பண்ண தான் லவ், நீ இப்படி மட்டும் லவ் பண்ணிட்டு பெண்ணுக்கு போய்கிட்டு இருந்தீங்கன்னா சைல்டிஷாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மிஸ் வந்து கண்ணை பின்னாடி நம்ம ஹீரோ ஏசிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் என்ன பண்ணுறதுலாம் அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி கண்ணெல்லாம் கல்லாங்குது. அவன் மிஸ் கேட்குறாங்க நினச்சி ஹார்ஷாக பேசிட்டேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒன்றுமே அப்படி அவ்வளோ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி நம்ம ஹீரோ வந்து வெளியே போயிட்டாரு. நம்ம ஹீரோனும் சரின்னு மிஸ்ன்ட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
நம்ம ஹீரோயின் வந்து மெதுவாக தட்டி என்ன அழிஞ்சான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க நீ யார்கிட்ட ஏமாந்துருக்கேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து கையில் நம்ம ஹீரோயின் மேலே தெளிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோ போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ பற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ வந்து சோகமாக நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹாய்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து என்னன்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க நான் காலிலேருந்து ஒரு பேட் மூடில் தான் இருந்தேன், ஆனால் ஒன்றை பார்த்தா அதை விட பேட் மூடில் இருக்க மாதிரி தெரியுது, நம்ம இன்னொரு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன கேட்குறாரு என்ன கேமுன்ட்டு. என் பர்சனல் விஷயத்தை நான் உன்ட்ட சொல்கிறேன், உன் பர்சனல் விஷயத்தை என்ன சொல்லும்போது சரின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க நான் எதுக்கு எக்ஸாம் ஃபெயில் ஆனேன், என் அம்மா அப்பா பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் ஃபெயில் ஆனேன் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ தான் நான் பர்சனல் அப்படின்ட்டு என் பர்சனல் தெரியுமா, நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கும் 8 வருஷம் ஏஜ் டிஃப்ரெண்ட்டு, என்னை விட 8 வருஷம் மூத்தவ, அவள் என்ன லவ் பண்ணாலான்னு தெரில, ஆனால் நான் அவளை அவ்வளோ சின்சியர் லவ் பண்ணேன், அவள் இப்போ அப்ரோடில் இருக்கா, பர்ஜனில் இருக்கா, ஆனால் அவனை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், அவ்வளோ கேர் பண்ணிக்கிறா, ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எக்ஸாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேர் பேசிக்க வேணாம்னு சொல்லிட்டா, அப்புறம் நான் அப்ரோடுக்கு டிக்கெட் போட்டு கிளம்பி போனப்போ நீ ஏன் ஷைடிஷாக பண்ணுறேன்னு திட்டா, என்ன அவனை லவ் பண்ணுறேன்னு ஹீரோ பர்சனலாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க நீ அப்போ சைல்டிஷாக தானே பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து முறைக்கிறான். நம்ம ஹீரோ பார்த்து முறைக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சரி விடு சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா அப்போ இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு நேரில் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கான்னு கேட்கறதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் நான் அவளுக்காக தான் அந்த வீடியோஸ்லாம் பண்ணுவேன், அதில் லைக்ஸ் பார்ப்பேன், அதில் எனக்கு அதாவது லைக் பண்ணியிருக்கலான்னு பார்ப்பேன். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாங்க லைக் பண்ணுவாளான்ட்டு, அதெல்லாம் லைக் பண்ண மாட்டா, ஒருவேளை என்னை பிரேக்கப் பண்ணிட்டு அவள் தனியாக இருந்தால் என்னை வேறாச்சும் லைக் பண்ணியிருப்பாள், லைக் பண்ண மாதிரி இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறாங்க. அப்போ ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ மூஞ்சி டிரெக்ஷனை மாற்றிட்டு அதெல்லாம் ஒன்று ரெண்டு முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி முழிக்கிறேன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன செஞ்சாங்கன்னா அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ நம்ம ஹீரோயின் சிரிக்கிறத பார்த்துட்டு இல்லை டேட் பண்ணி வந்து நமக்கு அர்த்தம் தெரியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க நம்ம டேட் பண்ணிடலன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது அவன் மூச்சை பதில் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் அம்மா வந்து நல்லா குடிச்சிருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஹீரோயின் டார்ச்சர் பண்ணுறான்னு பின் நீங்கள் மிஸ்ட்டு சொல்லுங்கன்னு சொன்னப்போ நீங்கள் 2 பேர் பிரேக்கப் பண்ணல தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் அம்மா கேட்கும்போது நாங்கள் பிரேக்கப் பண்ணேன்னா பண்ணலாட்டே என்ன நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க கேட்கும்போது ஆமாம் நீ படிக்கிறது மட்டும் தான் நீ பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருந்தேன், உங்கள் அப்பா அங்கேயும் நாங்கள் இங்கேயும், நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறது நீ ஸ்கூல் போகிறது, நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறது நீ ஸ்கூல் போகிறது, லைஃபே போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நான் உங்களை எங்கள் கூட இருக்க சொன்னேன், நீங்கள் அதுனே இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அம்மாட்ட பேசும்போது ஆமாம் உனக்காக நான் இவ்வளோ இருக்கேன் இல்லை நீ இன்னும் பேசுறதுக்கு மேலே பேசுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு நல்லா கோவம் வந்துட்டு நீங்கள் இருந்தால் இருங்க இல்லாட்டி போங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அம்மாட்ட பேசி ஹீரோயின் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஹீரோட்ட கையை பிடிச்சி ஹீரோயின் இழுத்து போகிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து இது எக்ஸாம்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இது அவன் டெக்ஸ்ட்லாம் இல்லை கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி எல்லாருமே கத்திட்டு போயிடுறாங்க. இது மிஸ்ஸுக்கு தெரிஞ்சு மிஸ் வந்து ஹீரோயின் அம்மாவுக்கு சொல்லிட்டு ஹீரோயின் இதெல்லாம் ஹீரோயினும் ஒழிஞ்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க விஷயம்லாம். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் என்ன செஞ்சுட்டாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே செஞ்சால் கேன்டீனில் காமிச்சா கேன்டீனில் நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாலும் நீ என்னை பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லும்போது இல்லை என்னால் பேரண்ட்ஸ்கிட்ட பேச முடியாது, உங்கள் அம்மாவை பார்த்தாலே டெரராக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போதே அன்றைக்கி நம்ம ஹீரோயின்ட்டு அம்மா வந்துடுறாங்க. அம்மாவை பார்த்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா ஃபுல்லாக ஸ்மைலி ஃபேஸோட வந்துட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவை எலும்பி குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட பேசுகிறாங்க நீ என்ன வீடியோ பண்ணுறதுனே அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்ம ஹீரோட்டு தட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க பெஸ்ட்டாக நீ இந்த பக்கத்தில் வந்து உட்காருன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் நான் அதில் இழுக்க வர முடியாது அப்படின்னு வந்து சண்டை போட்டுருக்கும்போது நம்ம ஹீரோவே எலும்பி வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நம்ம ஹீரோன்ட்டு அம்மாட்டு பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்படின்னு நல்லா தானே இருக்க ஒன்று நல்லா இருக்க நீ ஹேண்ட்ஸமாக இருக்க ஒன்று மாதிரி நல்ல பையனை பார்த்தா யாருக்காச்சும் லவ் பண்ண தான் தோணும். அப்போ நீங்கள் 2 பேரும் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் ரீசன் என்ன தெரியுமா, உங்கள் 2 பேருக்கும் நடந்த பிரேக்கப்பு. லவ்னா சும்மா இல்லை, லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிறதுல கஷ்டம்னு தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். அப்போ நம்ம அம்மா ஹீரோயின் அம்மா வந்து நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லைன்ட்டி நாங்கள் பிரேக்கப் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரும்போது நம்ம ஹீரோயின் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பேரும் பிரேக்கப்பே பண்ணக்கூடாது, 2 பேர் பிரேக்கப் பண்ணாமல் படிச்சுட்டு உள்ள மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்னா செம்ம ஷாக்கு. பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பிரேக்கப்பே பண்ண வேணாம்னு சொல்கிறாங்களேன்ட்டு செம்ம ஷாக்கு 2 பேத்துக்குமே. பேசிக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்து ஏன் அவன்கிட்ட அப்படி சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயின் அம்மா கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நானும் அந்த விஷயத்துக்கு கடந்து தான் வந்திருக்கேன்,
அப்பாவை நான் லவ் பண்ணும்போது எங்கள் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. அப்படி பிரச்சனை பண்ணத்தான் நான் வந்து உங்கள் அப்பாவை இன்னும் லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அந்த கஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்க விரும்பலை. உனக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன், நீ அந்த பையனை டேட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோயின் அம்மா வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்போ தான் அவங்க ஃபர்ஸ்ட் லெவன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காமிச்சா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆடிட்டோரியம் வந்திருக்காரு. அந்த ஆடிட்டோரியில் வந்து லோகோ ஆன் பண்ணி இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஃபோனை மறைச்சிட்டு எங்கள் அம்மாட்ட மட்டும் நான் போய் சொல்கிறதுக்கு செஞ்சேன், நீ என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் பெரிய செலிபிரிட்டி, இப்போ எனக்கு வியூஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, நான் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு போட்டு விட்றா தான் இன்னும் எனக்கு வியூஸ் ஏறும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சரி அப்படி போடு அப்படின்னு சொன்னோட்டி நம்ம ஹீரோவும் வீடியோ ஆன் பண்ணி பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு எப்படி கையை போடலான்ட்டு. பெஸ்ட்டாக இப்படி கையை போடு அப்படி கையை போட்டு நம்ம ஹீரோயின் வந்து இப்படி அப்படின்னா பெஸ்ட்டு சும்மா தான் உட்காந்துருக்கா. அவள் சரின்னு சொன்னோட்டி இப்படி கை போடு நம்ம ஹீரோயினை பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க எப்படி கை போட்டு போடலான்ட்டு. அப்புறம் இப்படி போட்டு தோளில் போடு இடுப்பில் போட்டு ஒன்றும் செட் ஆகலை. அப்போ நீயே பேசாமல் உட்காந்தேன்ட்டு நம்ம ஹீரோ என்ன செய்யறாருன்னா நம்ம ஹீரோயின் மேலே கை போட்டு வ்ளாக்ஸ் எடுத்து அந்த வீடியோ வந்து அப்படியே ஆன்லைன் அப்படின்னா நானும் இவ்வளோ டேட் பண்ணுறோன்ட்டு அப்படியே எடுத்து போட்டுறாங்க. அது அந்த போட்டது வந்து அந்த ஸ்கூல் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்தோட்டி நம்ம ஹீரோயின் அம்மா கேட்குறாங்க, நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தேன் தான், ஆனால் நீங்களாம் இப்படி பண்ணிட்டு தெரியுறீங்கன்னு சொல்லும்போது இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது என்ன இப்படிலாம் பண்ண வேணாம், உங்களுக்கு நான் பெர்மிஷன் தான் கொடுத்து வச்சிருக்கேன், அதுக்குன்னு ஓவராக ஆடாங்க ஒரு மாதிரி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு ஹீரோன்னு சொன்னோட்டு சரின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோன்ட்டு அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் வருது, மிஸ்டர் வாங்னு. இந்த வாங்கினான்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கியா, நீ விட்டு உள்ள பாடி அப்படின்னு நம்ம ஹீரோயின் அம்மா ஹீரோயினை சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளுக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து கீழே வராங்க. கீழே வரும்போது தெரியுது அந்த வாங் அந்த இவங்கள்ட்ட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்காங்க, அவங்க பேர் தான் வாங். அவங்க பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து என் பொண்ணு வந்துடுவா, என் பொண்ணு பார்த்துருவா இங்கேருந்து போன்னு சொல்லும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. அப்போ நீயா இப்போ இங்கே வந்துன்னு கேட்கும்போது இல்லை அவள் படிக்க கூப்பிட்டா தான் வந்தேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அம்மா வந்து வாங்க இவன் தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது உங்கள் 2 பேருக்கு ஏற்கனவே பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்படி இப்போ எப்படி நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்கும்போது இந்த விஷயத்த நம்ம அப்படியே ஹீரோன்னு கேட்டுறாங்க. என் விஷயத்தை யார் உங்கள்கிட்ட சொன்னு சொல்லும்போது ரொம்ப ஹார்ஷத்தை பேசிட்டு வராங்க. இல்லை இவர் என் கிளாஸ்மேட், இவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து என் விஷயத்தை யார்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அம்மாட்டும் ஹார்ஷாக திரும்ப பேசிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அம்மா வந்து இல்லை ஹீரோ கூட்டிகிட்டு மேலே போய்ட்டு படின்ட்டு நம்ம ஹீரோயின் செஞ்சுட்டாங்கன்னா மேலே அனுப்பி விட்டாங்க. நம்ம ஹீரோயினா கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அந்த வாங்கி வந்தான்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் மேலே நின்று இப்போ நான் வந்து உங்கள் அம்மா அப்பா அவங்க 2 பேர் டேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது பேசாமல் இரு, அவங்க 2 பேரும் ரொம்ப எங்கள் அம்மா வந்து போக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது நான் அவங்கள டப் பண்ணி கட்டுவேன். நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காரு, இப்போ உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அப்படின்னா அவங்க எப்படி என்ன பேசுகிறாங்களோ அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து டப் பண்ணி காட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து சும்மா அவங்க அந்த வாங் வந்து எங்கள் அம்மா பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படி ஃபோன் எடுத்து நல்லா ஜூம் பண்ணி அங்கே பாரு அவங்க 2 பேர் வீச்சை டைட்டில் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இதே அவங்க அந்த ஆள் வந்து மிரட்டி தான் எங்கள் அம்மா பண்ண வச்சிருக்கணும், அங்கே பாரு அவங்க அம்மா வந்து கதவை திறந்து போன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி முடிக்க முன்னுக்கு அந்த ஆள் வந்து அவங்க அம்மா கிஸ் பண்ணிட்டு போனோட்டி நம்ம ஹீரோ வந்து இதுக்கு மேலே என்ன சொல்லப்பாருன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லாமல் பார்த்துட்ருக்காங்க. நம்ம அவங்க அம்மா மூஞ்சிலே ஒரு மாதிரி ஸ்மைலி தான் தெரியுது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் வந்து உட்காந்தோட்டி நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே போகுது. அடுத்த கிளாஸில் இப்போ காமிச்சா எல்லாருமே பெஞ்ச் மாதிரி உட்காராங்க, அதாவது ஒரு டேர்ம் முடியும் பெஞ்ச் மாதிரி உட்காரணும் போல். இப்போ நம்ம ஹீரோ வந்து பெஞ்ச் மாதிரி உட்கார வேணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பெஞ்ச் மாதிரி உட்காரலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் அந்த மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீயும் பெஞ்ச் மாதிரி உட்காரக்கூடாது, நீயும் அதே இடத்துல உட்காரன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து மேடம் எனக்கு டவுட்னு கேட்கும்போது என்ன டவுட்னு கேட்கும்போது இல்லை அவள்கிட்ட ரேங்க் என்ன மாறி போச்சா அப்படின்னு இருக்கும்போது இல்லை அவள் போன முறை அதே ரேங்க் தான் செகண்ட் ரேங்க் தான், இந்த மாதிரி செகண்ட் ரேங்க் தான் சொல்லும்போது அப்போ அவள்கிட்ட கிரேட் வந்து அஃபெக்ட் ஆகலத்துனே அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து லாஸ்ட் அந்த நீ வந்து லாஸ்ட் ரேங்க்கில் தான் சொல்லும்போது அப்போ ஏன் என்னோட ரேங்க்கும் வந்து அஃபெக்ட் ஆகலத்தானே அப்போ எதுக்கு அப்போ அவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்த மாதிரி நாங்கள் டேட் பண்ணுறோம் தான், அந்த டேட்டால் எங்கள் படிப்புக்கு எதுவும் ஆகாதுன்ட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவள் கூட பேசலாம் நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சொன்னாங்கன்னா டெஸ்க்கு மாதிரி நீ உட்காரு அப்படின்னு நம்ம மேம் சொன்னோட்டி அப்போ நம்ம ஹீரோயின்
ஹீரோட்டு பக்கத்தில் நம்ம ஹீரோயின் போய்ட்டு உட்காந்துறாங்க. நம்ம ஹீரோ நல்லா படிக்க பையன்லாம் இல்லை, அதனால காதில் ஹெட்ஃபோன் படிக்கிட்டு பாட்டு கேட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணுற என்ன பாட்டு கேட்கணும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இந்த இது கேள்வி ஹெட்ஃபோன் மாட்டி விட்டுறாரு. அப்போ அதை போட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து பாட்டு பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த பாட்டு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம இந்த பாட்டே பிடிக்காம இந்த பாட்டு பிடிக்கலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா இந்த பாட்டு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அப்படி தான் இருக்கும், ஆனால் போக போக நல்லா இருக்கும்ன்ட்டு நம்ம ஹீரோனை கேட்க வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து பாட்டு கேட்டுறோடு நம்ம ஹீரோ வந்து ஒரு லவ் லுக்கில் தான் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ மேலே வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்துருச்சு போல். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஆனால் இப்போ வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ வந்து லவ் ஃபீலோட பார்க்குறதோட அப்படியே 2 பேருக்கும் லவ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகி ஹீரோட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து ஹீரோக்கு வந்து மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும், எலக்ட்ரிக் ஐட்டமில் தான் மியூசிக் கேட்பாரு. அப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இல்லை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க ஃப்யூச்சருக்குலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது சரி சரின்ட்டு நீ ஒரு மியூசிக் படிவே நான் வந்து ப்ளே பண்ணுறேன்ட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒன்றுமே இல்லை இல்லை நம்ம படிக்க தானே வந்தோமா படிக்கலாம்னு சொல்லும்போது இல்லை நீ மியூசிக் நீ ஒரே ஒரு மியூசிக் மட்டும் படி, நான் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு படிக்கலாம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் முடியாமல் சரி சரின்ட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு பாட்டு பாடுறாங்க. ரொம்பவே 2 பேருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாட்டு போட்டு ஹீரோ வந்து கிட்டார் ப்ளே பண்ணுறதும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாட்டு படித்து முடிக்கிட்ட அந்த இடத்துல ஒருத்தர் வர்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோட்ட அப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ பெருசாக டேக் கொடுத்த மாதிரி இல்லை நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிப் போனதான் சொன்னீங்கன்ட்டு நம்ம ஹீரோ கேட்டுருக்கும்போது நம்ம ஹீரோட்ட அப்பா வந்து டெரராக தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் கொஞ்சம் பதட்டமாகி இல்லை அங்கிள் நாங்கள் படிக்கத்தான் வந்தோம், மற்றபடி எந்த தப்பு இல்லைன்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம அந்த அங்கிள் அப்படியே போயிடுறாரு. அவர் ஸ்கூலில் பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நாளைக்கு உனக்கு பர்த்டே தானே, இன்னைக்கு நைட் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது என் பர்த்டேலாம் ஞாபகம் வச்சிருக்கியா, சரின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோன்ட்டு அப்பா வந்துருக்காரு. அப்போ ஹாப்பி பர்த்டே ஏன்னு சொன்னோட்டி அப்போ அவர் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு எனக்கு இல்லை இன்றைக்கி நைட்டு எனக்கு ஜாங்கோட டேட் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு அப்பா என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி மட்டும் பார்க்க வந்திருக்கேன், இன்றைக்கி போகிறேன்னு சொல்லும்போது இல்லை ரொம்ப நாள் பிளான் பண்ணதுன்னு சொன்னோட்டி அப்போ நம்ம ஹீரோன்ட்டு அம்மா சரி 1 நாளைக்கு மட்டும் பீட்டு வரட்டும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன்ட்டு அப்பா என்ட்டு அம்மா 3 பேர் வந்து கேக் வெட்டுறாங்க. அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹீரோ சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோ வரல, நம்ம ஹீரோ சொன்ன இடத்துக்கு இவங்க தான் போயிருக்காங்க. அப்போ நிறைய லைட்ஸ் எல்லாம் பற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து லைட்ஸ் மேலெல்லாம் கை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க லைட்ஸோட போய்கிட்டு இருக்கும்போது ஒரு லைட்டில் மட்டும் நம்ம ஹீரோயின் கை மட்டும் வரல. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வேலை பிடிச்சி வச்சிருக்காரு. வா போலான்ட்டு 2 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது அந்த பார்ட்டி பண்ணுற இடத்துட்டு வாட்ச்மேனை நல்லா ஹீரோக்கு தெரியும் போல். அப்போ 2 பேர்த்து உள்ளே கூட மாட்டிறாங்க. அப்போ என்ன நீ எதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொஞ்சம் தெரியுது, இப்போ எக்ஸ் பார்க்க இதோட எத்தனை தடவை நீ வருவேன், எக்ஸ் பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு யாருன்னுலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இவன் எக்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்தானோ அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோன் உள்ள கூட மாட்டிறாங்க, இன்னும் 18 வயசு ஆகலை அப்படின்னு கொஞ்சம் எழுந்து ஆக போகுது. இதில் ஏன்னு கேட்கும்போது இல்லை ரூல்ஸ் தான் அப்படிலாம் உள்ள கூட முடியாது, வேணா மிட் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து வாங்கன்னு சொன்னோட்டி நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் இப்போ ஹீரோ சொல்கிறாரு உன் பர்த்டேக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன், ஒருவேளை நம்ம வேறு இடத்துக்கு போய்ட்டு செலிப்ரேட் பண்ணலாமான்னு நம்ம ஹீரோன் கேட்கும்போது நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பரவாயில்ல அதெல்லாம் இல்லை, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். அப்போ நம்ம ஹீரோனுக்கு வந்து இல்லை இருக்கணும்னு ஆசை இல்லை, நம்ம ஹீரோக்காக தான் இருக்கிறாங்க. ஏன்னா உட்காந்து பார்க்க வந்து அப்போ தான் விளங்குது. அப்போ அந்த வாட்ச்மேன் வந்து டக்குன்னு வந்து 3, 2, 1 அப்படின்னு சொல்லி அப்போ சொல்கிறார் நம்ம ஹீரோ ஹாப்பி பர்த்டே லியா அப்படின்னு சொன்னோட்டி அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் அந்த கிளப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா சுற்றி பாட்டு போட்டு எல்லோரும் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாம் புதுசாக இருக்குது. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்கவே புதுசாக இருக்குது. அப்போ அதில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கையோ தட்டி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கத்துக்கு ஹீரோ ஒரு பக்கத்துக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு புது இடம்னால எங்கே போகிறது யாரை பார்க்கறதுன்னு ஒன்று தெரியல. ஏன்னா அவ்வளோ சத்தம் பக்கத்தில் யாரும் பேசிக்கிறது கூட கேட்க மாட்டேங்குது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஜாங்னு கத்திட்டு போய்ட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதே மாதிரி தள்ளியான்னு தேடிட்டு போய்ட்டு உட்காந்துறாங்க. நம்ம ஹீரோ முடியாமல் ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஏறி அதுலேயே லியான்னு கத்தும்போது நம்ம ஹீரோனுக்குன்னு விளங்கவே மாட்டேது. அப்புறம் தேடி பிடிச்சி 2 பேரும் இடத்துல வந்து உட்காந்துட்டே நான் உன்னை எங்கெல்லாம் தேடுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இங்கே எப்படியெல்லாம் தேட முடியும், இப்போ நீ பேச கூட கேட்க மாட்டேது இந்த உடனே பிடிச்சிருக்கான்னு நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது ஆமாம் இந்த இடம் பிடிச்சிருக்கு, இந்த இடத்துல போடுற மாரி மியூசிக்னால கஷ்டத்தெல்லாம் மறக்கலாம், உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா நம்ம ஹீரோ கேட்கும்போது எனக்கு இந்த இடம் அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லலை, ரொம்ப மியூசிக்கில் சத்தமாக இருக்குன்னு கேட்கும்போது ஆமாம் இங்கே போடுற மியூசிக் சத்தத்தில் நம்ம சோகெல்லாம் மறந்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோன்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் ஆசைன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம முன்னுக்கு போய்ட்டு பார்க்கலான்ட்டு நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ வந்து நல்லா கேர்
பண்ணி முன்னுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நடக்கிற செலிப்ரேஷன்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. ஒருவேளை தயங்குறான் போலான்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வர நம்ம ஹீரோ டக்குன்னு செஞ்சுட்டாங்கன்னா விலகிட்டார். நம்ம ஹீரோயினுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஹர்ட்டிங் ஆகிடுது. ஒருவேளை அவன் வரலையோ அப்படின்ட்டு மூஞ்சி கடிச்ச மாதிரி ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு மைண்டை மாற்றணுன்ட்டு இங்கே நிறைய கூட்டமாக இருக்கணும் பின்னுக்கு போயிடலான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நல்லா கோவத்துலேயே என்ன செஞ்சுட்டாங்கன்னா பின்னுக்கு போகிறாங்க. பின்னுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பின்னுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னால் முடியல, என்னால் பழசம் இருக்க முடியலன்னு சொல்லும்போது நிறுத்து, நீ இனிமேல் சைல்டிஷ் மாதிரி தான் பண்ணுற, பிரேக்கப்னு சொல்கிறியா, அது 2 பேர் பண்ணால் தான் லவ் பண்ணால் தான் பிரேக்கப்பு, ஒரு பொண்ணே வந்துட்டு போயிட்டு இப்போ என்ன பிரேக்கப்லாம் இல்லை, நீ சைல்டிஷாக பண்ணுறேன்ட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கண்ணா பண்ணிட்டு போது நம்ம ஹீரோ வந்து போது நிறுத்து, நீ இப்படி பேசாதன்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோன்ட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறுத்தாமல் நீ அப்படி தான் பண்ணுற, இப்போ நீ எதுக்கு எனக்கு கூட்டிகிட்டு வந்த, அந்த பொண்ணு முன்னாடி நான் என்னோட சுற்றுற மாதிரி நான் அவ்வளோ ஜலசாக இருக்கிற மாதிரி செஞ்சு நீ அவளோட சேர்ந்துடணும், அதுக்காக நீ எனக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோன் பேசும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உன் பர்த்டேக்காகவும் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது உன் பர்த்டேக்காகவும் அப்போ இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்றைக்கி ஸ்டைலிஷ் மாதிரி தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ திட்டி விட்டுறாரு. அவர் நம்ம ஹீரோன் போனோட்டு நம்ம ஓவராக பேசிட்டோம் மட்டும் நம்ம ஹீரோ பின்னாடியோடு சரி அதெல்லாம் விட்டுறேன்னு பேச மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோன் இல்லை நீ ஸ்டைலிஷ் மாதிரி தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்னும் திட்டிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் எட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அப்பா வந்து இன்னொரு லேடியோட உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி எட்டி பார்த்தா நம்ம ஹீரோயின் அம்மாவும் அங்கே முன்னாடி உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே புரியுது. நம்ம ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயின் அப்பாவும் ஏற்கனவே டிவோர்ஸ் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் படிப்பு முடிஞ்சிட்டு இந்த விஷயத்த சொல்லிடலான்ட்டு நம்ம ஹீரோயின் அப்பா வந்து வேற ஒரு லேடியோட அஃபேரும் நம்ம ஹீரோயின் அம்மா வந்து அந்த வாங்கோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நம்மளுக்காக தான் நம்ம படிப்பை முடிக்கிற வரைக்கும் தான் இவங்க ஒன்றா இருக்காங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை விட இப்போ நம்ம அப்பாவை பறிச்சிட்டாங்க பிரச்சனை நம்ம ஹீரோயினுக்கு வந்து பெருசாக இருக்குது. இங்கிட்ட அப்படி நம்ம ஹீரோ காமிச்சு நம்ம ஹீரோக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ சோகமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் விட்டு போனது, கடைசியாக நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு போனது, இதெல்லாம் இருந்துச்சு. நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப அழுந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து அதே இடத்துக்கு வந்தோட்டி இந்த இடத்த மாற்றிட்டு ஒரு வேறு இடத்துல போய்ட்டு உட்காந்து குடிச்சிக்கிட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஹீரோ சாரி கேட்க முன்னுக்கே நம்ம ஹீரோ என்ன செஞ்சிட்டாங்கன்னா சாரி ஏதாவது இப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோகிட்ட சாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோக்கிட்ட சொல்கிறாங்க இப்படிலாம் நினச்சிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் விட்டுரு, அவங்க பேரை தேடிக்கிட்டோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு ரொம்பவே பிடிச்சவங்க மற்றவங்க பேரோடு சேர்ந்துட்டா நீ சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பதில் இல்லை. அப்புறம் ஹீரோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் மற்றவங்க நடக்கும்போது எல்லாம் சாதாரணம் தெரியும், நம்மளுக்கு நடக்கும்போது மட்டும் நம்ம அந்த வருத்தம் அப்படி தெரியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஹீரோன்னு கேட்குறாங்க நான் இப்போ பண்ண விஷயம் கேட்க போகிறேன். நம்ம ஹீரோட்ட கையை பிடிச்சி இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் ஓப்பனாக பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஜலஸ் ஆகிருச்சு, நீ எக்ஸ்க்காக தான் கூட்டிட்டு சொல்லிட்டு ஜலஸ் ஆகிருச்சு, அதுக்கு இப்படி பேசிட்டேன் நான் சாரின்ட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாமல் நம்ம ஹீரோனே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ சொல்லாட்டி பரவாயில்ல, ஆனால் உனக்கு எல்லோருமே இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா எதுக்கு உனக்கு ரிட்டர் பண்ணாங்கன்னு கேட்கறதுக்கு உனக்கு எல்லோருமே இருக்குல்ல, அதை நான் நிறைவேற்றுறேன், இப்போயே போகலாம், இப்போயே பர்ஜனுக்கு போகலாம், போய்ட்டு எக்ஸை போய்ட்டு பார்க்கலாம், அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு கேட்கலான்ட்டு நம்ம ஹீரோயின் பிளானுக்கு வந்து அன்றைக்கி நைட்டே பர்ஜனுக்கு கிளம்பி போகிறாங்க. அது லைவாக வீடியோவே எடுத்துகிட்டு போட்டு போகிறாங்க. நான் பர்ஜனில் இருக்கோம், இப்போ தான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கியிருக்கோன்னு வீடியோவே எடுத்து போட்டு லைவில் போட்டு போகிறாங்க. இந்த விஷயம் நம்ம வீட்டில் இருக்க ஹீரோயின் அம்மாவுக்கு தெரிஞ்சு கால் வருது ஸ்கூலுக்கு வாங்கன்ட்டு. அங்கே போய் பார்த்தா ஹீரோட்ட அப்பா ஹீரோயின் அம்மா அப்போ 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ வந்து 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து ரூமில் இந்த ஹோட்டல் ரூமில் புக் பண்ணதெல்லாம் ஃபோனில் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் அப்பாலாம் கோவப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மிஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரின்ஸ்பல்கிட்ட பேசியாச்சு, அவங்க 2 பேருமே ஆக்ஷன் எடுத்து அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது இங்கிட்ட நம்ம ஹீரோனை காட்டினா நம்ம ஹீரோன் கேட்குறாங்க நம்ம 2 பேரும் ஓவராக பண்ணிட்டு கேட்கும்போது நீ இதுனே ஓவராக பண்ணு சொன்னான்ட்டு 2 பேரும் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே ஒரு பெரிய அஃபெக்ஷன் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே நல்ல அஃபெக்ஷன் இருக்குது. லவ் மூடில் தான் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மியூசிக் நடக்குது கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு வந்தால் நம்ம ஹீரோ டெக்ஸ் வந்து கான்சர்ட்டில் தான் அவங்களுக்கும் நல்ல மியூசிக்லாம் பிடிக்கும். அந்த கான்சர்ட்டில் தான் இருக்காங்க. அந்த கான்சர்ட்டில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட அப்பாலாம் வந்து அவங்க தங்கி இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் நல்லா அந்த கான்சர்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ டெக்ஸ் வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட முகத்தை நம்மளுக்கு காட்டல. நம்ம ஹீரோயின் கலகி அந்தக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நான் அவங்களுக்கு என்ன பிடிச்சான்னு தெரியல, ஆனால் எனக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு கிட்ட வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட காதில் என்ன சொல்கிறாங்கன்னா
எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், நான் ஒன்று லவ் பண்ணுறேன், க்ரஷ்ன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த பண்ணி டக்குன்னு நம்மளுக்கு லவ் சொல்லிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஒருத்தவங்க டேட் பண்ணுறான்ட்டு ஆன்லைன் பார்த்துட்டு நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிரச்சனை தெரிஞ்சொட்டி தான் எல்லாம் தெரிஞ்சொட்டி தான் ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிருப்பாங்க. ஏன்னா அதனால தான் குதிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸாமில் வந்து நல்லா தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மீட் பண்ணதுக்காக அந்த நல்ல கரெக்டான ஆன்சர்லாம் அழிச்சிட்டு பிள்ளையாக எழுதியிருப்பாங்க. நம்ம ஹீரோ எக்ஸாமே எழுதலாம்னு சொல்லிட்டு டபுள் சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ கேட்டிருப்பார்ல, அத்தனை பேர் இருந்து நீ எதுக்கு என் பேரை சொன்னேன்ட்டு. இதெல்லாம் நம்ம ஹீரோ மேலே தான் லவ் தான். ஆனால் நம்ம ஹீரோட்ட வெளியே காட்டியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு நான் மேலே க்ரஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கிட்ட சொன்னோட்டி நம்ம ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோயின் மேலே லவ் இருக்குது தான், இருந்தாலும் எக்ஸாம் இருக்க முடியாமல் என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் முடியலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல, உனக்கு உன் நிலைமை எனக்கு புரியுது, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு நான் இதை ஏற்றுக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின்ட்ட அம்மா வந்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நல்லா இருக்கேன்னு கேட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்து நம்ம ஹீரோட அப்பா வந்து நம்ம ஹீரோக்கு கண்ணு வேடிக்கை ஒரு அறை கொடுக்குறாரு. செம்ம கணக்கு ஃபைட்லாம் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை அடிச்சு அப்படியே நம்மகிட்ட அப்படியே ஹோட்டலில் காமிச்சாங்க. ஹோட்டலில் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட அம்மா வந்து ஹீரோயின்ட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட் காமிச்சு சைன் போடுன்னு சொல்லும்போது அது என்ன எழுதியிருக்குன்னா ஹீரோ தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான், அதுதான் ஹீரோ தான் காரணம் சொல்லும்போது இதில் வந்து சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து விரும்பி வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இதை ஹீரோட அப்பா வந்து இது முழு பொறுப்பு ஹீரோ ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சைன் பண்ண சொல்லப்போ நான் இதில் சைன் பண்ண ஹீரோட வாழ்க்கை பீரும் ஸ்கூலில் அவன் விலகினான்னு சொல்லும்போது அவன் விலகுனா அவங்க அப்பா வந்து ஃபாரினில் கொண்டு போய்ட்டு படிக்க வச்சுக்குவார். நம்மளுக்கு அப்படி வசதி இல்லை, நீ சைன் பண்ணால் தான் நல்லதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் டேட்டே பண்ணலை, நான் அவங்கள்ட்ட போய் சொன்னேன்னு சொல்லும்போது நான் அவன் டேட்டே பண்ணல, லாஸ்ட் இயரில் தான் நான் மீட் பண்ணேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அம்மாவுக்குன்னா செம்ம ஷாக்கு. நீனும் எத்தனை உண்மையிட்ட மறைச்சிருக்க, எது சொல்லு, வாயத்து முதல்ல போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்களுக்குன்னா உண்மைதான் தெரிஞ்சாகணும். நான் சொல்லவா, நீங்கள் உங்களுக்கு அப்பாவுக்கு டிவோர்ஸ் ஆகணும்னு எனக்கு தெரியவே வந்திருக்கு. எனக்காகத்தான் நான் வந்து படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் போய் பிரிய போகிறது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நான் ஒரு வருஷம் நான் வேணும் எக்ஸாம் ஃபெயில் பண்ணேன். அப்படியாச்சும் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் ரெண்டு மனசு மாறிடுவீங்கன்னு நான் ஃபெயில் பண்ணேன். ஆனால் நீங்கள் இப்போயும் மனசு மாறல, உங்களுக்கு ஒரு பேர் தேடிக்கிட்டீங்க. இப்போ நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன் போதுமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் இப்படி பேசணுன்ட்டு அவங்க அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு என்ன செஞ்சா அவங்க கண்ணுக்கு தொடச்சிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணையை தொடச்சி வச்சுட்டு அந்த ஃபார்மில் சைன் பண்ணாமல் கூட நம்ம ஹீரோயின் சரி வா போனான்னு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ஹீரோட கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் நம்ம ஹீரோயின் கிட்ட உட்காந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம பேசலான்ட்டு இந்த சூழ்நிலையிலேயே நம்ம ஹீரோயின் நித்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட்ட மூஞ்சி தெரியும் பார்த்தா நம்ம ஹீரோ ஃபுல்லாக அழுந்து மூஞ்சி செவந்து போய் கிடக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எனக்கு ஒரு பக்கத்து காது கேட்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருந்ததாகலேயே நம்ம ஹீரோ வந்து அப்படியே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே வாமிட் எடுத்து அந்த ஹீரோயின் வந்து வாமிட் எடுக்கிறான்னு சொல்கிறதோட அந்த சீன் அப்படியே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு இன்னுக்கிட்ட ஒரு சீனை காமிச்சா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஓனாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க செல்ஃபாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுதிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஃபுல்லாக சேஞ்சஸ் ஆகிட்டாங்க. அப்ராட்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வாங்கோட நம்ம ஹீரோயின் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க போல். அப்போ கேட்குறாங்க எங்கள் அம்மா இப்படி நல்லா இருக்காங்களா, சிரிச்சுட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் நினச்ச மட்டும் கவலை, மற்றபடி நல்லா தான் இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க. இப்போ நீ ஏர்போர்ட் போகிறேன், நான் பிக்கப் பண்ணிக்க ட்ராப் பண்ண வர்றேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொன்னாலும் நானே ஏர்போர்ட் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து அந்த கான்செப்ட்க்கு தான் வந்திருக்காங்க. அதில் ஒரு பேனரில் பார்த்தா நம்ம ஹீரோட ஃபோட்டோ தான் இருக்குது. நம்ம ஹீரோக்கு வந்து பெரிய அம்பிஷனே ஒரு டிஜே ஆகணும்னு தான். நம்ம ஹீரோட்டு ஃபோட்டோனால நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பெரிய டிஜே ஆகிட்டார் போல். நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிற வாக்கில் அப்படியே நம்ம டிஜே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தாங்கன்னா இல்லை எதுவும் காட்டல நம்மளுக்கு. நம்ம ஹீரோ வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இன்னும் லவ் ஃபீலோட தான் நம்ம ஹீரோ பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோனை பார்த்த மாதிரி காட்டல. இதோடு இந்த சீரிஸ் வந்து முடிக்கிறாங்க. இந்த கதையில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா
அந்த 18 வயசில் வர லவ்வெல்லாம் லவ்வே இல்லை, அது வெறும் அஃபெக்ஷன் தான். இந்த 18 வயசுக்கு தாண்டி நம்ம திரும்பி போயிட்டு பார்த்தா இந்த வயசில் என்ன பண்ணணும்னு பார்த்தா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தெரியும், இதெல்லாம் ஜஸ்ட் அஃபெக்ஷன், இதெல்லாம் நம்ம பண்ண நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி தான் இந்த கதை காட்டுறாங்க. 18 வயசில் வரலாம் லவ் இல்லை, அது ஒரு அஃபெக்ஷன் காட்டி இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. இந்த படம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கிளைமேக்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நல்ல மூவியோட உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.